இதில் பார்த்தீங்கன்னா 15/12/1997 இந்த கட்டு வந்து கட்டி கிடக்கு. நடைபெற்ற காலத்தில் விடுதலை புலிகளினுடைய கட்டுப்பாட்டு கிளிநொச்சி இருந்தபோது அங்கே கிளிநொச்சியில் இப்போ ரஞ்சித் வந்து ஒரு ஆபத்தான இடத்த தாண்டி போகிறார் பாருங்க. உங்களுக்கு பெரிய பள்ளம். ஒரு இது வந்து 2015 இந்த மில் வந்து கட்டப்பட்டது. உரிய முறையில் செய்து கொடுத்து அந்த விகாரையை பாதுகாக்குமாறு தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவரும் தமிழ் மக்களினுடைய தலைவருமான 100 அடி பள்ள. இது பார்த்தீங்கன்னா இது செக்யூரிட்டி ரூம். இந்த செக்யூரிட்டி ரூமுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் யூனிட். தாய் தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எந்த இடம் நிற்கிறோம்னு பார்த்தா துணுக்காயில் ஒரு நெல் களஞ்சிய சாலையில் நிற்கிறோம். இங்கே ஏன் வந்து நாங்கள் சொன்னால் உங்களுக்கு கடந்த மாதத்தில் நடைபெற்ற செம்மணி அணையாவளக்கு போராட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அணையாவளக்கு போராட்டம் அன்று துணுக்காயிலும் ஒரு பிரச்சனை நடந்தது. அனைவருக்கும் தெரிய வந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த இடத்துல மனித புதகுலியை இருப்பதாக வந்து ஒரு சில நபர்களால் குற்றஞ்சாட்டப்பட்டு செம்மணி புதகுலியை வந்து குழப்பம் முகமாக இங்கே வந்து சொல்லப்பட்டதாக பொதுமக்களிடமிருந்து வந்தது. அதை முன்னிட்டு பார்த்தா இந்த காணொலி வந்து அமைய போது யாரும் சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தாங்க. இங்கே என்ன நடக்குது, இது என்ன கட்டுறங்கள்ன்றெல்லாம் விளக்கமாக பார்ப்போம். இப்படியே காணொலியை தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த துணுக்காயில் வந்து வத முகாம் இருந்ததாக இந்த செம்மணியை குழப்ப முகமாக ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முதலாக நடத்தப்பட்ட ஒரு சில புரளிகளை வந்து உண்மையாக பொய்யா என்பதை பற்றி தான் பார்ப்பதற்காக போய்கொண்டிருக்கிறோம். அந்த இடம் உண்மையாக வதை முகாமா என்னவா என்று இப்படியே காணொலியை தொடர்ந்து பாருங்கோ. அது வந்து வதை முகாமா இல்லை வேறு ஏதுமான்னு சொல்லி இப்போ அங்கே தான் போகிறோம். போயிட்டா ஓகே. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துக்கு முன்னால் ஒரு பெரிய கிரவுண்ட் ஒன்று இருக்குது. அந்த கிரவுண்டுக்கு முன்னால் தான் இந்த மில் இருக்குது. ஆனால் மில் வந்து இப்போ செயல்திறனில் இல்லாமல் இருக்குது இந்த மில். அப்போ இந்த மில்லை தான் இப்போ இது வந்து ஒரு சர்ச்சையாக்கி, அதாவது செம்மணி மனித புதகுலியை வந்து திருப்பு முகமாக இருந்தேன்னு சொல்லி பல பேரின் சொல்லாக இருந்தது. செம்மணியை குழப்புவதற்காகத்தான் இது வதை முகாம்னு சொல்லப்பட்டதாக. உள்ளே போய் பார்ப்போம் இது என்ன கட்டுறம் என்னவா இருந்தான்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து முன்னுக்கு செக்யூரிட்டி ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த செக்யூரிட்டி ரூம் எல்லாம் புதுசாக கட்டப்பட்டிருக்குது. அண்மை காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாம் வந்து உக்கி உடைஞ்சிருக்குது. இந்த பூட்டெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. மேலே தகரம் போட்டு அதே மாதிரி இங்கெல்லாம் போவோம். இந்தியாவில் போனாலே தெரியும். இதில் என்ன கதவெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. சத்தமெல்லாம் கேட்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மாடுகள்லாம் நிற்கிது இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. வெறும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தொடக்கம் ஒரு 80 அடிக்குள்ள வரக்கூடிய கட்டுறமாக தான் இந்த இடம் திகழுது. மேலே பாருங்க, இது இந்த தகரம் எல்லாம் கிளம்பப்பட்டிருக்குது. இது என்ன அண்டா இதில் எழுதி கிடக்கிறது, ஜனாதிபதி பணிப்புரைக்கு அமையாம். இது நோர்வே நாட்டின் இதால் நெல் சந்தைப்படுத்தும் முகமாகத்தானாம் இந்த கட்டடம் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் எத்தனையாம் ஆண்டு போடையில் இதில் இருக்கிறத நீங்கள் வாட்சி பாருங்கள். நான் சுருக்கமாக சொன்னான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பாவனையிலேருந்து கனகாலம் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த மில் வந்து பாவிக்காமல் பல ஆண்டுகள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த மில் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு இதில் இருக்குது பாருங்க. 15/3/2011 இது வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இது வந்து 2011 தான் இந்த மில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இதை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு டன்னும் சேர்த்து ஒரு 150 அடி அப்படி தான் வருமாயி கிடக்குது. ஆனால் இது வந்து அதுக்கு பிறகு எத்தனையாம் ஆண்டுக்கு பிறகு இது இயங்காமல் விட்டுட்டே தெரியாது.
இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த காரையில் போட்டு அந்த நெல் காய வைக்கிறதுக்காக இந்த இடங்கள் இந்த இடத்துல செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே ஃபுல்லாக பாருங்கள் சீமெந்துகளால் நிலம் எடுத்து கிடக்குது. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயும் ஒரு கட்டடம் இருக்கிறது. அது வந்து அதில் என்ன எழுதி கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே மில்லாக தான் இருந்திருக்கு. என்னது இந்த தொட்டியல் எல்லாம் கிடக்கு இந்த இடத்துல. இதில் பாருங்க, இந்த 10 கிலோ போய் காட்டுறேன். இது அதுக்கு முதலே அரசாங்கத்தால் நெல் சந்தை ஏதோ நடந்திருக்குது. 15/12/1997 இந்த கல் வந்து கட்டி கிடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 15/12/1997 இந்த கட்டு வந்து கட்டி கிடக்குது. பார்ப்போம் இப்படி உள்ள அங்கால என்ன கிடக்குண்டு. உள்ள பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியல் வந்து இந்த தொட்டியலுக்காக நெல்லுகள் வந்து அவிய போடுறது, அதாவது ஊற போட்டு அதுக்கு பிறகு எடுத்து அவிக்கிறது. இந்த குத்தரிசி செய்கிறாக்களே தெரியும். இது அந்த தொட்டியெல்லாம் இந்த இடத்துல 2 தொட்டி இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தண்டவாளங்கள் ரயில்வே கடைவில்லாலையெல்லாம் கிடக்குது. அதே இங்கேயால போய் பார்ப்போம் இங்கேயால என்ன இருக்குன்னு சொல்லி. இங்கேயால வந்து அத்திவாரம் கட்டி இந்த இடத்துல சீமெந்தாலாம் ஃபுல்லாக போட்டிருக்கேன். மங்களை பார்த்தீங்க தெரியும், ஃபுல்லாக பள்ளம். இங்கேயால மேடு. அப்படியே போய் பார்ப்போம் உள்ள இந்த இதுக்குள்ளே இந்த கட்டத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் வந்து இது வந்து நோர்வேல கட்டி கொடுத்தாண்டா இது வந்து ஒரு சும்மா கட்டுறம், அதாவது என்னென்னு சொல்கிறது, அந்த சின்ன பிள்ளை விளையாடின கட்டுற மாதிரி கட்டி கொடுத்து கிடக்குது. இந்த கல் வச்சு கட்டி இன்னும் பூசையில் பட் அத்திவாரத்தில் இந்த கல்லெல்லாம் விளிம்பி கிடக்குது. இதில் பாருங்க, இந்த வெடிச்சு போயெல்லாம் கிடக்கு. அத்திவாரம் பூசையில் ஒன்றும் பூசையில் சும்மா தான் செய்து வச்சு கிடக்குது பாருங்க. எல்லாமே இந்த இடத்துல கலண்டு கொண்டு போய் கிடக்கு. இது பார்த்தீங்கன்னா இது செக்யூரிட்டி ரூம். இந்த செக்யூரிட்டி ரூமுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் யூனிட் வந்து ஓடி இருக்குது பாருங்க. அது எவ்வளோ யூனிட் ஓடி கிடக்குண்டு 599 யூனிட் தான் ஓடி இருக்குது இந்த இடத்துல. அப்போ யோசிச்சு பாருங்கள், 599 யூனிட் ஓடி இருக்குண்டா அப்போ இது எவ்வளோ காலம் இயங்கி இருக்குமென்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்த ஆக்கள் வந்து சொல்லும் போதில் நாங்கள் விசாரித்த வகையில் அவையில் சொன்ன எங்களுக்கு விஷயம் என்னென்னா, இது வந்து மில்லானாம் அந்த காலத்துலேருந்தே மில்லாதானாம் இருந்தான்னு சொல்லி சொன்னவையல். ஆனால் அவையில் வந்து வீடியோவுக்கு எடுக்க தாங்க வரமாட்டோம்னு சிலர் சொன்னவையல். ஆனால் பார்த்தா இதில் அந்த ஃபுல்லாகவே மில்லாதான் இருந்திருக்கு. ஏன்னா நெல் வந்து ஊற வைக்கிற கிடங்கு எல்லாம் இருக்குது. அது 8ஆம் ஆண்டு கட்டப்பட்டன்று எல்லாம் இருக்குது. இப்படி காலையில் தொடர்ந்து பாருங்க, இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்கிறத காட்டுறோம் உங்களுக்கு. இது ஒரு சின்ன இடம் தான், பெரிய இடம் இல்லை, ஒரு சின்ன இடம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் அப்படி தான் வருமாயி கிடக்குது. எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடக்குது. ஃபுல்லாக வருமானு தெரியலை. இதுண்ட இந்த குரோனுன்ன மொத்த அளவு விளாண்டு தெரியலை. இந்த கட்டடங்கள் வந்து செயல்பாடு இல்லாமலே ஒரு 10 வருஷம் இல்லை அதுக்கும் கூடவோ யாரு தெரியும் வேண்டாம் அப்படி தான் இருக்கும் போலோட. ஏன்டா இந்த இடத்துல நெல் எல்லாம் போடுறோன்னா இந்த இடத்துல வந்து இந்த இளந்த மரம்லாம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காது. மற்றது இந்தியாவில் பாருங்க, இது வந்து என்னென்னு சொல்கிறோன்னா திருவாத்தி மரம்னு சொல்கிறது. திருவாத்தி மரம் இந்த வண்ணாத்தி பூச்சி இலைன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த மரம் தான் இந்த மரம். நான் பேர் சரியாக சொல்கிறேன்னு ஒன்று தெரியாது, எனக்கு குறைக்கக்கூடாது. திருவாத்தின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இவ்வளோ இந்த சின்ன சின்ன கண்டுகள் எல்லாம் முளைச்சி எவ்வளோ நிற்கிது. பட் இந்த கட்டமெல்லாம் இவ்வளோத்துக்கு பழுதாக இருக்காது இந்த மில் வந்து இயங்கி இருந்தால். ஆனால் ஒரு நோர்வே நாட்டு வந்து செய்ததை ஒழுங்காக பராமரிக்கவில்லையோ இன்னொன்று தெரியல. காணொலியை தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் போனோம்னா இதுண்ட பழைய கட்டடங்கள் இருக்குது. இப்போ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல அண்ணன் பாரதி அண்ணா இப்போ உள்ளே போயிட்டுருக்கிறார். இதால் போனவரன்னு தெரியாது. இப்போ நானும் போய்கொண்டிருக்கிறேன்.
இது என்ன இது தண்டவாளம்லாம் வச்சு எதிரிக்கணும்? இது வந்து நெல்லை வைக்கிற செட்டப் இருக்குது. ஓகே ஓகே. பாப்போம் அப்படி இங்கால இதில் பெரிய ஒரு மரம் ஒன்று வளர்ந்துருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா இந்த மில்லுண்ட இந்த கழிவு தண்ணியில் வந்து ஊற்றுன்ற இடமா இந்த இடம் இருக்குது. மங்கள பாருங்க இந்த கேடர்களில் ஒட்டியெல்லாம் வச்சிருக்கணும். அநேகமாக அந்த மில்லுகள் இந்த மில்லுகள் கொஞ்சம் வெயிட் தானே, அதால் அந்த இயந்திரங்கள் வச்சு ஃபிட் பண்ணுற தளங்களாக அது இருக்கலாம். இப்போ என்னென்னா அங்கால பக்கம் போக போகிறேன். நான் ஃபோனை கையில் கொண்டு அங்கே போயிடாது. இந்த இதில் புல்லெல்லாம் மலர்ந்துச்சு, புல்லுன்ற இந்த கொடிகள் எல்லாம் மலர்ந்துருக்குது. இப்படி அங்கால போவோம். அப்போ பாரதி என்ன வீடியோ எடுக்கட்டுக்கும் நாங்கள் ஃபோனை விழுத்தி விடாமல் எடுங்கோ. அங்கே போட்டாங்க. இப்போ ரஞ்சித் வந்து ஒரு ஆபத்தான இடத்த தாண்டி போகிறார் பாருங்க. கீழுக்கு பெரிய பள்ளம். ஒரு ரெஸ்க் எடுத்து அந்த இடத்த அவர் வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக அங்கே போயிருக்கிறார். சரி, நான் இப்போ அவர்கிட்ட கையில் இங்கே நின்று போனை கொடுக்க போகிறேன். பெரிய பள்ளத்தாக்க கடந்திருக்கிறார். இது வந்து 100 அடி பள்ளத்தாக்கா. 100 அடி பள்ளத்தாக்க வந்து ரஞ்சித் கடந்து அங்கே போயிருக்கிறார். 100 அடி பள்ளத்தாக்கு. அப்போ இந்த பள்ளத்தாக்க கடக்கிறேன்டா வந்து கொடிலாம் கடக்கணும். இப்போ நான் கொடிலாம் கடக்க போகிறேன். ஏய் முறிஞ்சு விழுந்தாள். என்னெண்டா இதில் பாருங்கோ, இதில் அந்த மிஷின்கள் பூட்டி இருக்கிறத நான் சொன்னது உங்களுக்கு தெரியும். இங்கே இதில் பாருங்க அந்த மிஷின்கள் பூட்டி இந்த இடத்துல இருந்திருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் டீசல் இன்ஜின்கள்லாம் கூட இருக்கும். டீசல் மண்ணெண்ணெய் இன்ஜின்கள்லாம் கரண்ட் இன்ஜின்கள் இருந்திருக்காது. இந்த 97ஆம் ஆண்டு இயங்கினது. இந்தியாவில் பாருங்கள், இந்தியாவில் உள்ள அந்த கேடர்களில் அந்த மில்லுண்ட மிஷினரியல் வச்சிருக்கிறேன். இந்த இடத்துல எல்லாம் ஓட்டா விழுந்திருக்கு பாருங்க. நம்ம கேடர்கள்லேயே ஓட்டா விழுந்திருக்குண்டா பாருங்க. ஃபோனை பக்கத்தே வைங்க. அந்த கட்டெல்லாம் உடஞ்சிடக்க. இப்போ நான் வந்து முக்கியமாக அது பிஞ்சு கோடி. என்னென்ன நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது முழுக்க மில்லாவே இருந்திருக்குது. அப்போ இதில் சில இந்த செம்மணி போராட்டத்தை குழப்புவதற்காக சில பேர் எடுத்த முடிவுகள் வந்து பிழையான விஷயம். அதுக்காண்டி ஒரு மில்லை கொண்டு வந்து இப்படி சொல்லி மக்களை குழப்பி வர்ற மனித உரிமை ஆணையாளரை குழப்பணுமெல்லாம் முடிவுகள் இருக்கணும். இது என்ன நீதி என்று தெரியல. இப்படி காலையை தொடர்ந்து பார்ப்போம். உண்மையை சொல்ல போனால் ஈழத்தமிழினத்துக்கு எதிராக இலங்கை சுதந்திரம் பெற்ற நாள் முதல் இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசால் திட்டமிட்ட முறையிலே தமிழின அழிப்பு இனப்படுகொலை கட்டமைக்கப்பட்ட ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது இன்றைக்கும் தொடர்கிறது. இந்த இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கமாகத்தான் நாங்கள் இந்த புதைகுழிகளை பார்க்க வேண்டும். சிங்கள பௌத்த பேரினவாத அரசு தமிழினத்தை அழித்து புதைகுழிகளிலே புதைத்திருக்கிறது. இது சகல தமிழ் மக்களுக்கும் சிங்கள புத்திஜீவிகளுக்கும் சர்வதேசத்திலே இருக்கக்கூடிய உண்மையை உணர்ந்தவர்களுக்கும் தெளிவாக தெரிந்த விடயம். இந்த உண்மையை திசை திருப்புவதற்காக சிங்கள பௌத்த பேரினவாத அரசு காலத்துக்கு காலம் தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து ஒரு சிலரை குழப்பவாதிகளாக தன்னுடைய முகவர்களாக மாற்றி அவர்களுக்கு சலுகைகளை கொடுத்து தமிழினத்தினுடைய நீதியை நோக்கிய பயணத்தை திசை திருப்புவதற்காக சில கட்டுக்கதைகளையும் திரிப்புகளையும் திரித்து கொண்டு இருக்கிறார்கள். அது அனைவருக்கும் தெரிந்த விடயம். அந்த வகையில் செம்மணி புதைகுழி என்கின்ற ஈழத்தமிழினத்தினுடைய ஒரு அவலம் வெளியில் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அதை திசை திருப்புவதற்காக தமிழீழ விடுதலை புலிகளும் சிங்கள மக்களை அல்லது தமிழ் மக்களை கொண்டு புதைத்தார்கள் என்று சிலர் கதைகளை கட்டத் தொடங்கி இருக்கிறார்கள். தமிழீழ விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தாங்கள் செய்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக பகிரங்கமாக தகவல்களை அவ்வப்போது வெளியிட்டு வந்திருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் இந்த துணுக்காய் புதைகுழிக்கு பின்னால் இப்பொழுது இருப்பவர்கள் யார் என்றால் அரச முகவர்கள். அவர்கள் கடந்த காலத்தில் எத்தகைய கருத்துக்களை தெரிவித்தவர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அவர்களுடைய பெயர்களை சொல்லி அவர்களுக்கு நான் ஒரு பிரபரியத்தை தேடிக் கொடுப்பதற்கு விரும்பவில்லை. அதனால் அவர்களுடைய பெயர்களை உச்சரிப்பதற்கு கூட நாங்கள் விரும்பவில்லை. ஆனால் துணுக்காய் புதைகுழி என்று இப்பொழுது கதைத்து கொண்டிருக்கின்ற நபர்கள் கடந்த காலத்திலும் இன்றும் அரச முகவர்களாக புலனாய்வுத்துறையினுடைய முகவர்களாக இருப்பவர்கள். ஆகவே அவர்களினுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. அவர்களுக்கு அந்த மக்களே நல்ல பதிலடி கொடுத்து விரட்டி அடித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த மக்களினுடைய கருத்து தான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது. அதாவது கொண்டிருக்கிறது. சொல்ல போனால் அவர்கள் இந்த விடயத்தை திசை திருப்புவதற்காக
ஒவ்வொரு விடயங்களை கையில் எடுக்கிறார்கள். நாளைக்கு இன்னொரு இடத்திலே புதைகுழி இருக்கின்ற அவர்களே சொல்லுவார்கள், அவர்களே புதைத்தும் இருப்பார்கள், அவர்களே தோண்டுவார்கள், அவர்களே அதை விடுதலை புலிகள் மீதும் பழி போடுவார்கள். இப்பொழுது இலங்கை அரசு சொல்லுகிறது, விடுதலை புலிகளை தாங்கள் ஆயுத போராட்டத்திலே தோற்கடித்து விட்டோம். ஆகவே உங்களால் தோற்கடிக்கப்பட்ட நீங்கள்லாம் சொல்றீங்க தோற்கடிச்சிட்டோம் என்று, விடுதலை புலிகளினுடைய தலைவரை நீங்கள் ஒழித்து விட்டோம் என்று நீங்கள்லாம் சொல்றீங்க, நாங்கள் சொல்லல. அப்ப நீங்களே அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டோம் என்று சொல்லி போட்டு இப்ப புதைகுழிய இருப்பதாக கதைப்பது யாரை தண்டிப்பதற்கு? என்னுடைய பார்வையில் அந்த புதைகுழிகளுக்கும் விடுதலை புலிகளுக்கும் தொடர்பு கிடையாது. அது விடுதலை புலிகள் மீது பழியை போட்டு செம்மணி புதைகுழி விவகாரத்தை திட்டமிட்டு திசை திருப்புவதற்காக கட்டப்படுகின்ற ஒரு கதையாகத்தான் நான் பார்க்கிறேன். செம்மணி புதைகுழி சம்பந்தமாக இப்பொழுது 2ஆம் கட்டமாக தோண்டப்பட்ட நடவடிக்கையானது இப்பொழுது நிறுத்த வைக்கப்பட்டுள்ளது. அது என்னத்துக்காக, என்ன காரணங்களுக்காக? இப்பொழுது புதைகுழியை தோண்டுகின்ற பொழுது அங்கே பணியாளர்களுக்கு மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக பல்வேறுபட்ட அசௌகரியங்கள், தொடர்ச்சியாக ஒரு வேலையை செய்ய முடியாத தன்மைகள் காணப்படும். அதனால் இந்த புதைகுழி அகழுகின்ற பணியை கட்டம் கட்டமாக மேற்கொள்வார்கள். அந்த வகையில் 2வது கட்ட பணி நிறைவு பெற்று எதிர்வரும் வாரம் 3வது கட்டம் ஆரம்பமாக இருக்கு. எதிர்வரும் வாரங்களில் இது சம்பந்தமாக கேட்கும் பொழுது இப்போ இது இந்த நிதி பற்றாக்குறை என்று சொல்லி நிப்பாட்டப்படுகிறது. இந்த புதைகுழி மீள்பரிசோதனை செய்வதற்காக நிதி பற்றாக்குறையாக நிப்பாட்டுறோம். அந்த நிதி இப்பொழுது இப்போ பொது மக்கள், அதாவது நலன் விரும்பிகளால் கொடுக்கப்பட்டு இது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா? இது ஒரு அரச இயந்திரத்தால் நடாத்தப்படுகின்ற வழக்கு. ஆகவே இந்த வழக்கில் எங்களுக்கு அரச இயந்திரத்திலேயே நம்பிக்கை கிடையாது. ஏனென்றால் இங்கே குற்றமிழைத்த தரப்பே அரச தரப்பு தான். ஆகவே குற்றமிழைத்த தரப்பு அரச தரப்பாக இருக்கின்ற பொழுது அந்த அரச தரப்பிடமே நாங்கள் நீதி எதிர்பார்ப்பது என்பது இயற்கை நீதிக்கு முரணானது. அதனால்தான் நாங்கள் இந்த இனப்படுகொலை சார்ந்த விடயங்களை, அது காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் என்றாலும் சரி, இப்படியான புதைகுழி விவகாரம் என்றாலும் சரி, சர்வதேச விசாரணையை கோருகிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த சர்வதேச விசாரணைக்கான கதவுகள் இன்னமும் திறக்கப்படாத காரணத்தினால் நாங்கள் இந்த விடயங்களை மேற்பார்வை செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. ஏனென்றால் கிடைக்கின்ற ஆதாரங்களை, ஆவணங்களை என்றாலும் பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. இந்த நிலைமையில் நிதி விடயத்தை அரசு உரிய முறையில் கையாளவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். அதற்கான கோரிக்கைகளை நாங்கள் பல தடவைகள் முன்வைத்திருக்கிறோம். இந்த இடத்திலே நாங்கள் சர்வதேச மனித உரிமை ஸ்தாபனங்களுக்கு விடுக்கின்ற கோரிக்கை என்னவென்றால், இந்த விடயத்தை இலங்கை அரசிடமோ தனிநபர்களிடமோ நாங்கள் ஒப்படைத்தால் அது சில நேரங்களில் முற்றுமுழுதாகவே நீதியை அநீதி நோக்கிய பயணத்துக்கு கொண்டு சென்று விட்டுவிடும். அதனால் நாங்கள் இந்த விடயத்தில் முற்றுமுழுதான ஒரு சர்வதேச விசாரணையை, சர்வதேச கண்காணிப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மற்றொரு விடயம் உங்களிடம் கேட்க வேண்டியது, இந்த கனடா நீங்கள் ஒரு விஜயம் மேற்கொண்டிருந்தீர்கள், அது சம்பந்தமாக கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது என்னுடைய ஒரு தனிப்பட்ட பயணமாக அமைந்திருந்தது. ஆனால் அந்த நேரத்திலே நான் பிரம்டனிலே அமைய பெற்றிருந்த ஈழத்தமிழினத்தினுடைய இனப்படுகொலையினுடைய அடையாளமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அடையாள சின்னமான தூபியை சென்று என்னுடைய வணக்கத்தை தெரிவித்திருந்தேன். அது ஒரு காலத்தினுடைய அருமையான தேவைப்பாடு என்றுதான் சொல்ல வேண்டும். அதை அமைத்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய சின்னங்கள் தமிழினம் வாழுகின்ற நாடுகளெங்கும் தேசங்களெங்கும் அமைக்கப்பட வேண்டும். அதன் வாயிலாக எங்களுடைய இனப்படுகொலைக்கான நீதி தேடலுக்கான பயணம் இன்னும் உத்வேகம் பெற வைக்கப்பட வேண்டும். இந்த நினைவு தூபி என்பது தமிழினத்தினுடைய இனப்படுகொலையின் ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை உத்வேகமாக கொண்டு ஈழத்திலே அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற இனப்படுகொலைக்கு நீதி தேடுகின்ற பயணத்தை உலக தமிழினம் இன்னமும் வீச்சாகவும் மூச்சாகவும் நகர்த்த வேண்டும் என்று நான் பகிரங்கமாக கூறுகிறேன். மற்ற இப்போ தையிட்டியில் நடக்கிற பிரச்சனை எப்படி எங்களுக்கு சொல்லுவீங்களா? என்ன இப்போ என்ன நிலவரத்தில் போகுதுண்டு? தையிட்டியிலே தமிழ் மக்களினுடைய காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோதமான அந்த கட்டுமானம், அதை விகாரை என்று குறித்த பௌத்த பிக்குவும் இராணுவத்தினரும் போலீசாரும் சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் அதை விகாரையாக இருக்க தயாரில்லை. ஏனென்றால் அது ஒரு சட்டவிரோத கட்டடம். அந்த கட்டடத்தை அகற்றுமாறு எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த பௌர்ணமி தினத்தன்று நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். அந்த போராட்டத்திலே இராணுவத்தினராலும் போலீசாராலும் புலனாய்வு பிரிவினராலும் பல்வேறுபட்ட அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்டிருந்தது. அதையும் தாண்டி போராட்டம் நடைபெற்றது, எதிர்காலத்திலும் நடைபெறும். எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய போராட்டம் நியாயமானது.
நாங்கள் பௌத்த மக்களுக்கோ அல்லது பௌத்த மதத்துக்கோ எதிராக போராடவில்லை. பௌத்த மதத்தை நாங்கள் மதிக்கிறோம், புத்த பகவானுடைய போதனைகளை நாங்கள் மதிக்கிறோம், கடைப்பிடிக்க கூட தயாராக இருக்கிறோம். எங்களுடைய அண்ணன் தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய போராட்டம் கூட புத்த பெருமானுடைய அகிம்சை என்கின்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் நடந்தது. ஆகவே அகிம்சைக்காக உயிர் கொடுத்தவர்கள் தமிழர்கள். நாங்கள் வன்முறையை விரும்பி தேர்ந்தெடுக்கிறீங்கள, போராட்டங்களை விரும்பி தேர்ந்தெடுக்கிறீங்கள, எங்கட காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக அங்கே ஒரு விகாரை கட்டுமானம் கட்டப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால்தான் அதை அகற்றுமாறு நாங்கள் போராடுகிறோம். ஏனென்றால் அந்த காணிகள் எங்களுடைய காணிகள், உணர்வு பூர்வமான காணிகள். நாங்கள் தலதா மாளிகையை அகற்ற சொல்லி கேட்கவில்லை, நைனாதீவிலே அமையப்பட்டிருக்கின்ற விகாரையை அகற்ற சொல்லி கேட்கவில்லை, யாழ்ப்பாணத்திலே அமையப்பட்டிருக்கின்ற விகாரையை அகற்ற சொல்லி கேட்கவில்லை, கிளிநொச்சியிலே அமைந்திருக்கின்ற விகாரையை அகற்ற சொல்லி கேட்கவில்லை. இந்த இடத்திலே நாங்கள் வினயமாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றோம். யுத்தம் நடைபெற்ற காலத்திலே விடுதலை புலிகளினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கிளிநொச்சி இருந்த பொழுது அங்கே கிளிநொச்சியிலே ஒரு விகாரை அமைக்க பெற்றிருந்தது. அந்த விகாரையிலே ஒரு புத்த பிக்குவும் இருந்தார். அந்த பிக்குவுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் வசதிகளையும் உரிய முறையில் செய்து கொடுத்து அந்த விகாரையை பாதுகாக்குமாறு தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவரும் தமிழ் மக்களினுடைய தலைவருமான மேதக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் விடுதலை புலிகளுக்கு இறுக்கமான பணிப்புரை ஒன்றை வழங்கியிருந்தார். அந்த தலைவனுக்கு கீழே ஆளப்பட்டவர்கள் நாங்கள் ஒருபொழுதும் விகாரைகளையோ மதங்களையோ எதிர்க்கவில்லை. சட்டவிரோத திசை என்கின்ற அந்த விகாரை கட்டுமானத்தை தான் எதிர்க்கின்றோம். அது அகற்றப்படுகின்ற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். இப்போ எங்களோட போராட்டம் இப்போ கிட்டத்தட்ட 2.5 வருட காலமாக நடந்து கொண்டிருக்குது. அதில் இப்போ போன முறை நடந்த போராட்டத்துக்கு நீதிமன்றத்தால் தடை உத்தரவு வழங்க மறுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு வருங்காலத்தில் ஒரு வெற்றியாக நாங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னும் போக எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குமா? எங்களை பொறுத்தவரையில் இந்த சட்டவிரோதமான திசை என்கின்ற அந்த விகாரை கட்டுமானம் அகற்றப்படுவது மாத்திரம்தான் இந்த விடயத்திலே வெற்றியாக இருக்க முடியும். அகற்றப்படுகின்ற வரை நாங்கள் போராட வேண்டும். சரி அண்ணா, நன்றி உங்கள் காணொலிக்கு. நன்றி நன்றி நன்றி.